வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடுகளில் கால்வாசி கூட தமிழகத்திற்கு வரவில்லை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடிப்போக காரணமாக இருந்தவர் பழனிசாமி என்று விமர்சித்தார். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்னென்ன என்று பழனிசாமியால் சொல்ல முடியுமா என்றும் வினவினார். கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் வைக்க முடியாமல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பொத்தாம் பொதுவாக சொல்வதாக குற்றம் சாட்டினார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் என தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதிகளையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதல்வர், பொய்களை வைத்து கருத்துருவாக்கம் செய்யலாம் என சிலர் நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சங்கத்தமிழ் இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையை ஏற்பதாக இசைஞானி இளையராஜா அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் இளையராஜாவிற்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தனது பாராட்டு விழா தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள இளையராஜா, அதீத மகிழ்ச்சியின் காரணமாக பாராட்டு விழாவில் தன்னால் அதிகம் பேச இயலவில்லை என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். பாராட்டு விழாவிற்காக முதல்வர், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் பொதுமக்களுக்கும் இசைஞானி நன்றி தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தொடர்ந்து நாளை மறுநாள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி செல்கிறார். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்தார். அதனை வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாற்றம் செய்துள்ளதாக அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. செங்கோட்டையன் விதித்த கெடு நாளையுடன் முடிவடையும் சூழலில் பழனிசாமி செப்டம்பர் 16ஆம் தேதி டெல்லி செல்வதாக தெரிகிறது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினராக அதிமுக எம்பி இன்பதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பியாக இன்பதுரைக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டது. அவர் தற்போது மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேரமின்மை காரணமாக பெரம்பலூரில் மக்களை நேரில் சந்திக்க முடியாததற்கு தவிக தலைவர் விஜய் வருத்தம் தெரிவித்துள்ளார். விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி, அரியலூர், குன்னம் பகுதிகளில் நடைபெற்றது. இந்த சந்திப்பிற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நள்ளிரவு கடந்தும் தனக்காக காத்திருந்த பெரம்பலூர் மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என்றும் விஜய் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூரில் தவிக தலைவர் விஜயை விமர்சித்து ஒட்டப்பட்டிருக்கும் சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெரம்பலூரில் நடைபெறவிருந்த விஜயின் பரப்புரை கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விஜயை விமர்சித்து பெரம்பலூர் 4 ரோடு, துறைமங்கலம் மேம்பாலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் விஜய் அரசியல்னா ஏதோ வார இறுதி திரைப்பட வெளியீடு என்று நினைக்கிறார் என்பது உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திடீரென்று ஒட்டப்பட்ட இந்த சுவரொட்டிகள் அரசியலில் பேசுபொருளாகி உள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்தால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். அண்ணா, பெரியார் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை தவிக தலைவர் விஜய் உணர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவரால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறினார். திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் வளர்ச்சி பெறவில்லை என தவிக தலைவர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக ஆட்சியில் திருச்சியில் கொண்டுவரப்பட்ட வளர்ச்சியை விஜய் பார்க்கவில்லை என்று கூறியுள்ள அமைச்சர் 40,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 2ஆம் தலைநகருக்கான அனைத்து தகுதிகளையும் திருச்சி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விஜய் மட்டுமல்ல, அஜித், ரஜினி, நயன்தாரா என்று யார் வந்தாலும் அவர்களை பார்க்க வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் என்று சீமான் பேசியுள்ளார். கூட்டத்தை பார்க்கக்கூடாது, கொள்கைகளைத்தான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொள்கை இல்லாத கூட்டம் வீணாகத்தான் போகும் என்றும் அவர் சாடியுள்ளார். சுற்றுப்பயண பரப்புரையை தொடங்கியுள்ள தவிக தலைவர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சவால்களை முறியடித்து வெற்றி பெற்றால்தான் அங்கீகாரம் கிடைக்கும் என கூறியுள்ள பிரேமலதா, விஜயின் வெற்றி குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் கூறினார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து 2 புயல்கள் உருவாகும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தாழ்வு பகுதி, மண்டலம், புயல் என்று அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இந்த ஆண்டு மழை தரும் ஆண்டாக அமையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடிப்பதற்கும் குளிர்காலமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இயல்புக்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தின் கீழ் 28,000 வீடுகளுக்கு எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1,00,000 வீடுகள் இயற்கை எரிவாயு பெற விநியோக நிறுவனங்களிடம் பதிவு செய்துள்ளன. சென்னையில் அரும்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களிலும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ராஜீவ்காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களிலும் வீடுகளுக்கு பைப்லைனில் எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களில் இயற்கை எரிவாயுவில் இயக்கப்படும் 55 CNG பேருந்துகளால் ஓராண்டில் 2 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. 1000 பேருந்துகளும் CNG தொழில்நுட்பத்தில் மாறும்போது அதிக அளவில் செலவு மிச்சமாகும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் டீசல் செலவை குறைக்கும் வகையில் CNG பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஆம்பூரில் கல்லூரி மாணவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த புகாரில் போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சான்றோர் குப்பம் பகுதியில் உள்ள குமரன் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற ஈஸ்வரன் என்ற கல்லூரி மாணவனுக்கு உடல் உறுப்புகள் செயலிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் பழனிவேல் ராஜனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது கிளினிக்கிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தருமபுரி மாவட்டம் குட்லாம்பட்டி கிராமத்தில் 5000 ஆண்டுகள் முதல் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்த பழைய கற்காலம் மற்றும் நுண்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் நடத்திய ஆய்வில் கற்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கைக்கோடாரிகள், இருபுறம் செதுக்கிய வெட்டுக்கருவிகளும் கிடைத்துள்ளன. ஈரோடு, பீகார் இடையே அம்ரித் பாரத் என்ற பெயரில் புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஈரோடு, பீகார் மாநிலம் ஜோக்பானி இடையே செல்லும் இந்த ரயில் 3129 கிலோமீட்டர் தொலைவை 63 மணி நேரம் 50 நிமிடங்களில் கடக்கும். இந்த ரயில் சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக பீகாரின் ஜோக்பானி செல்லும். மத்திய மாநில அரசுகள் வழங்கும் உதவித்தொகை மணி ஆர்டர் மூலம் வருவதால் காலதாமதம் ஆவதாக முதியவர்கள் கூறுகின்றனர். இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவி திட்டம் உள்ளிட்டவை மூலம் மத்திய தமிழக பகுதிகளில் 58,591 பேர் மாதத்திற்கு 1,200 ரூபாய் வரை உதவித்தொகையை பெறுகிறார்கள். இவர்கள் மணி ஆர்டர் மூலம் உதவித்தொகையை பெறும் நிலையில் 20 தேதியானாலும் கிடைக்காததால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு சிரமப்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஹிந்தி என்பது நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹிந்தி தினத்தையொட்டி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள அவர், இந்த நாளில் ஹிந்தி உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளையும் செழுமைப்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என கூறியுள்ளார். உலக அரங்கில் ஹிந்தி மொழி மீதான மரியாதை அதிகரிப்பது பெருமைக்குரிய தகவல் என்றும் இது உத்வேகத்தை தருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசு அலுவல்களில் ஹிந்தி மொழியின் பயன்பாடு கடந்த 11 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். ஒன்றாக நடப்போம், ஒன்றுபோல் சிந்திப்போம், ஒரே குரலில் பேசுவோம் என்பதே பன்மொழி கொண்ட இந்தியாவின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மதிப்பளித்து சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட டேங்கர் கப்பல்களுக்கு அதானி துறைமுகங்களில் அனுமதி மறுப்பால் கச்சா எண்ணெய் வந்து சேர்வது பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முத்ரா உள்ளிட்ட 15 முன்னணி துறைமுகங்களை அதானி போர்ட்ஸ் நிறுவனம் இயக்கி வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன் ஆகியவை தடை விதித்துள்ள சரக்கு கப்பல்களை தங்கள் துறைமுகங்களில் அனுமதிக்க இயலாது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் கப்பலை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல்களை திருத்துவது தொடர்பான விதிகள் தங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டது, அதற்கு காலக்கெடு ஏதும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா தாக்கல் செய்திருக்கும் மனுவில் வழக்கமான இடைவெளியில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம் இவ்வாறு உத்தரவிடுவது தனது தனிப்பட்ட அதிகாரத்தில் தலையிடுவதாக இருக்கும் என்று தெரிவித்தது.
பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தப் போவதாக உத்தவ் சிவசேனாவை சேர்ந்து தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் அறிவித்துள்ளது. பஹல்காமில் இந்தியர்களை கொன்ற பாகிஸ்தானுடன் நாம் கிரிக்கெட் விளையாட வேண்டிய தேவை என்ன என ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வினவியுள்ளார். இதற்கும் ட்ரம்ப் அளித்த நெருக்கடிதான் காரணமா என்றும் கெஜ்ரிவால் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மோதிஹரி தொகுதியில் பிரமோத் குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்று பாஜக அறிவித்துள்ளது. முன்னதாக ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ராஜ்பூர் தொகுதியில் சந்தோஷ்குமார் நிராலா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இவ்விரு கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடே இன்னும் முடிவடையாத நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பழைய வாகனங்களை அழிப்பதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டியால் 40,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 1,41,000 பழைய அரசு வாகனங்களுடன் சேர்த்து இதுவரை 3 லட்சம் பழைய வாகனங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மீதமுள்ள 97 லட்சம் வாகனங்களை அழித்தால் 70 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என கூறினார். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 9 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டுள்ளார். மும்பையில் 2006ஆம் ஆண்டு நடந்த ரயில் குண்டுவெடிப்பில் 187 பேர் இறந்தனர். இது தொடர்பான வழக்கில் வாஹித் ஷேக் என்ற ஆசிரியரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாக்பூரில் 998 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் ஒன்று சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. மேம்பாலத்தின் ஒரு பகுதி அங்குள்ள வீட்டின் பால்கனிக்குள் நுழைந்து செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இண்டோரா திகோரி இடையே கட்டப்படும் இந்த பாலம் சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வீடு முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதால் பால்கனியை இடிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் சுமார் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் ஆப்பிள்கள் சேதமடைந்து தரம் குறைந்ததால் சந்தை விலை கடுமையாக வீழ்ச்சி கண்டுள்ளது. மேலும் சாலைகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஆப்பிள்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். ஆப்பிள் உற்பத்தி கடந்த ஆண்டை விட அதிகரித்திருந்தாலும் தரமற்ற பழங்களால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பெய்த கனமழையால் அப்பகுதியே குளம் போல் காட்சியளித்தது. காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். லங்கா, ரவீந்திரபுரி மார்க், நரியா உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் மிதந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கங்கை நதி நீர்மட்டத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விமான கட்டணத்தில் 25% வரை தள்ளுபடி பெறலாம் என்று ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட சில உள்நாட்டு மற்றும் சர்வதேச நகரங்களுக்கு விமான கட்டணத்தில் சலுகை அறிவித்துள்ளது. தள்ளுபடியை பெற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளம் அல்லது மொபைல் செயலி வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். நவராத்திரி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் என்று அடுத்தடுத்த பண்டிகைகள் வருவதால் பயணிகளை கவர இந்த அறிவிப்பை ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. நெல்லை மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து கர்நாடகா மாநிலம் மைசூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மைசூரிலிருந்து நாளை முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் இரவு 8:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு திருநெல்வேலி செல்லும். மைசூரிலிருந்து வரும் 18 முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை வியாழன், சனிக்கிழமைகளில் இரவு 9:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11 மணிக்கு காரைக்குடி செல்லும். மிசோரமிலிருந்து சென்னைக்கு புதிய ரயில் சேவையை தொடங்க ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் மிசோரம் மாநிலம் முதன்முறையாக நேற்று இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் அம்மாநில மக்களின் வசதிக்காக சென்னைக்கு புதிய ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்று ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு நாளை செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் காலக்கெடு நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் ஈட்டிய வருமானத்திற்கு நடப்பு நிதியாண்டில் கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கமாக ஜூலை 31ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் நடப்பாண்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது 6 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கணக்கு தாக்கல் செய்துள்ளனர்.
சர்வதேச அளவில் ஆண்டுதோறும் மருத்துவர்களை உருவாக்குவதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அதே நேரம் கிராமப்புறங்களில் பணியாற்ற தயங்குவதால் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 1,80,000 மருத்துவர்கள் உருவாகிறார்கள். அதே நேரம் சீனாவில் 90,000 மருத்துவர்களும், ரஷ்யாவில் 70,000 மருத்துவர்களும், பிரேசிலில் 30,000 மருத்துவர்களும், அமெரிக்காவில் 27,000 மருத்துவர்களும் மட்டுமே உருவாவது உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் தங்க நகைகளைப் போல வெள்ளி நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்படுவது குறித்து 6 மாதங்களுக்கு பிறகு பரிசீலிக்கப்படும் என்று இந்திய தர நிர்ணய ஆணையத்தின் தலைவர் பிரமோத்குமார் திவாரி தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை தன்னார்வ அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் தங்களுடைய வெள்ளி நகைகளின் தரத்தை BIS கேர் செயலி மூலம் சரிபார்க்க முடியும். GST வரி குறைப்பால் மருந்துகள் மீது புதிய விலைக்கான லேபிள் இடம்பெறச் செய்வது கட்டாயமல்ல என தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பான NPPA தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள மருந்துகளில் புதிய லேபிள் இடம்பெறச் செய்ய வேண்டியுள்ளது. இதற்கு போதிய அவகாசம் இல்லாததால் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை தவிர்க்க NPPA இவ்வாறு தெரிவித்துள்ளது. அதே நேரம் மருந்து விற்பனையாளர்கள் விலையை குறைக்குமாறு தயாரிப்பு நிறுவனங்கள் வலியுறுத்தி விளம்பரப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. உலகின் முன்னணி 20 வங்கிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 2 வங்கிகளை இடம்பெறச் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வளர்ந்த பாரதம் 2047 என்ற இலக்கில் ஒன்றாக இந்த முயற்சியில் மத்திய அரசு களமிறங்கியுள்ளது. வங்கிகளின் ஊழியர்களுக்கு திறன் வளர்ப்பு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்து நிதிச் சேவைகள் துறையில் நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டபோது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் சொத்து மதிப்பு பட்டியலில் SBI 43வது இடத்திலும் HDFC வங்கி 73வது இடத்திலும் உள்ளன. வங்காளிகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் சச்சரவுகளுக்கு மத்தியில் வங்காள பெண் இயக்குநர் ஒருவர் உலக அரங்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ஆம், இயக்குநர் அனுபமா ராய் சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட்டன் எனும் தனது முதல் திரைப்படத்திலேயே வெனிஸ் திரைப்பட விழாவில் விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். லெஸ்பியன் காதலை கருப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், வன்முறை மற்றும் பாலியல் சுரண்டல் பற்றிய விஷயங்களை பேசுகிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போது விடுதலை புலிகளுடன் இணைந்து முஸ்லிம்களும் போராடியிருக்கிறார்கள், உயிர் தியாகமும் செய்திருக்கிறார்கள் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீமை சந்தித்தது, தந்தை செல்வா மற்றும் சம்பந்தன் போன்ற தலைவர்கள் முஸ்லிம் மக்கள் மீது கொண்டிருந்த தெளிவான எண்ணங்கள் மற்றும் தமிழர்கள் முஸ்லிம்களுக்காக செய்த பல விட்டுக் கொடுப்புகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேபாள பிரதமராக பதவியேற்ற சுஷீலா கார்கி தனது பணிகளை தொடங்கியுள்ளார். அமைச்சர்கள் நியமனம், துறைகள் ஒதுக்கீடு போன்றவை தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அரசியல்வாதிகள் தவிர நீதிபதிகள், மருத்துவர்கள் போன்ற துறை சார்ந்த நிபுணர்களை அமைச்சராக அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவர் இயக்கங்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதற்கிடையே நேபாளத்தின் புதிய பிரதமருக்கு சீனா, இலங்கை போன்ற நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. நேபாள நாட்டின் நாடாளுமன்ற கலைப்பு அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி ராம்சந்திர போட்டேல் ஒப்புதல் தெரிவித்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் இடைக்கால பிரதமரின் செயல் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று வழக்கறிஞர் சங்கம் மற்றும் நேபாளி காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தலைமையிலான அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல் அவிவில் நடத்தப்பட்ட பேரணியின் போது ஹமாசுடன் விரைவில் ஒப்பந்தம் செய்து கொண்டு பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை சீர்குலைப்பதாக நெத்தன்யாஹூவை விமர்சித்த அவர்கள், பொய்களை கூறி அமெரிக்க அதிபர் டிரம்பை ஏமாற்றுவதை முதலில் நெத்தன்யாஹூ நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இடதுசாரிகளுக்கு எதிராக நடைபெற்ற பேரணியில் அனானிமஸ் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டு உரையாற்றியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணியின் போது உரையாற்றிய அவர், பிரிட்டன் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தலுக்காக 4 ஆண்டுகள் காத்திருக்க முடியாது என்று கூறிய அவர், இடதுசாரி கட்சிகளை கொலைகார கட்சிகள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.
காங்கோவின் வடமேற்கு பகுதியில் நடந்த 2 படகு விபத்துகளில் 193 பேர் உயிரிழந்ததாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை ஒரு படகு கவிழ்ந்ததில் 86 பேர் இறந்தனர். இதில் பெரும்பாலானோர் மாணவர்கள். வியாழக்கிழமை அன்று மற்றொரு படகு தீப்பிடித்து கவிழ்ந்தது. இதில் கிட்டத்தட்ட 500 பயணிகள் இருந்தனர். இதுவரை 209 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அரசு ஊடகங்களின் தகவலின்படி அளவுக்கு அதிகமாக ஆட்கள் ஏற்றியது மற்றும் இரவு பயணம் ஆகியவையே விபத்துகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 25 பேர் காயமடைந்தனர். தலைநகர் மேட்ரிடில் உள்ள உணவகத்தில் வழக்கம் போல வாடிக்கையாளர்கள் உணவருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது இந்த வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் சேர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாட்ஸ்அப் குழுக்களில் நடக்கும் குழப்பமான உரையாடல்களை சீர் செய்ய த்ரெட் ரிப்ளைஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் சோதனை செய்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மெசேஜுக்கு வரும் பதில்களை தனித்திரையில் ஒழுங்கமைத்து காட்டும் வகையில் அந்த அம்சம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழுவில் பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் நாம் விரும்பும் உரையாடலை எளிதாக பின்தொடர முடியும். தற்போது வாட்ஸ்அப் பீட்டா பயனாளர்களுக்கு மட்டும் இந்த அம்சம் வெளியிடப்பட்டுள்ளது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் மகளிருக்கான 80 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை நுபூர் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார். போலந்து வீராங்கனை அகதாவை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்திய அவர் வெற்றி வாகை சூடினார். இதே பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கு நடைபெற்ற போட்டியில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மற்றொரு வீராங்கனை பூஜா ராணி பதக்கத்தை தனக்குரியதாக்கினார்.